ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ரைட் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பிகாஸ் சென்னையிலே வந்து ஒரு பெரிய சைக்கிளிங் ஈவெண்ட்னா அது சென்னை சைக்கிளாத்தான் தான். ஸோ நிறைய பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது, 25, 50 அந்த மாதிரி. ஸோ 100 கிலோமீட்டர் தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் போய்ட்டு அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். வீக்கெண்டுன்னு வந்தாலே ஈஸியாக ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுறது சூப்பர் பைக்ஸ் அண்ட் சூப்பர் கார்ஸ் தான். ஆனால் இன்றைக்கி ஃபுல் கண்ட்ரோல் வந்து யார்கிட்ட இருக்க போகுதுன்னா சைக்கிளிஸ்ட் கிட்ட தான். பிகாஸ் இன்றைக்கி மோர் தென் 500 சைக்கிளிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த ஈஸியாக ரைட் பண்ணுறாங்க. ரொம்ப லக்கி டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு பெரிய ஒரு கிராஷில் இருந்து நான் எப்படி தப்பிச்சிட்டேன். ஒரு டோல்கேட் பக்கத்தில் இந்த ரோட் கண்டிஷன் எப்படி இருக்குது, அப்போனா மற்ற இடத்துல எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. நீங்கள் சென்னை ஆர் அதோட சரௌண்டிங் ஏரியாவில் இருக்கீங்கன்னா இந்த பிளேஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த பிளேஸ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா முட்டுக்காடு போட் ஹவுஸோட பிரிட்ஜ் தான். இங்கேருந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன வயசில் எல்லாருமே வானத்தில் போகிற ஒரு ஃப்ளைட்டை பார்த்துட்டு வேவ் பண்ணுவோம். ஆனால் அங்கே இருக்க பைலட் வந்து அதை பார்த்துருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவார் தெரியாது. சின்ன ஒரு சில்ட்ரன்ஸ் எல்லாமே எங்களை பார்த்து வேவ் பண்ணும்போது அவர் பார்த்துருந்தா அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஹண்ட்ரட் எதுவும் ஸ்கேன் பண்ண தேவையில்ல. ஸ்கேன் இங்கே தேவையில்ல. நெக்ஸ்ட் பிக்ஷாப்பில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 25 கிலோமீட்டர் ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்டில் நான் எடுத்தது வந்து 2 பனானா அண்ட் லெமன் ஜூஸ் அண்ட் வாட்டர் வந்து ரீஃபில் பண்ணிட்டேன் அண்ட் 1 பன். அதை தான் இப்போ சாப்பிட்டு போயிட்டுருக்கேன். ரைடு சோஃபர் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு கைஸ். இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா மகாபலிபுரம் போயிடலாம். இட்ஸ் வெரி ஏஷியன்ட் சைட். அங்கே வந்து இட்ஸ் ரெகக்னைஸ் பை த யுனெஸ்கோ. ஸோ காப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சேஃப்டிக்காக அங்கங்கே நின்றுருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், ஒரு கஷ்டமான டைமில் தான் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்றைக்கி என்ன தான் வெயில் அடித்தாலும் என்னோடய நிழலை பார்க்கும் பொழுது என்னோடய ஸ்ட்ராங்கஸ்டான ஓஷன் என்னால் பார்க்க முடியுது. எங்களை ரோட்டில் பார்க்குற சில பேர் ஆச்சரியமாகவும் பார்ப்பாங்க. சில பேர் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி வெயில கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. அதை அவங்களே வந்து இந்த மாதிரி ரைட் பண்ணாத போது தான் தெரியும். எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணுன்னா, என்னோடக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஒரு ரைடர் வராரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை தம்ஸ் அப் பண்ணி நாங்கள் ஒரு மியூச்சுவலாக வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபீல் வந்து உங்களுக்கு ரைட் பண்ணும்போது தான் தெரியும். ஒரு பக்கம் வலி, இன்னொரு பக்கம் வெயில், இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த ரைடை முடிச்சாகும். இது என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் லைஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம லைஃப் நோக்கி போயிட்டே தான் இருக்கணும்ட்டு. நான் சொன்னதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே?
நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா தெரியல, இந்த மாதிரி மரம் நம்ம ஹைவேஸில் பார்க்குறதுலாம் இப்போ ரொம்ப ரேராக இருக்குது. நிறைய இடத்துல இதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க, ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக, ரோடு வைடன் பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த மாதிரி மரங்கள் இப்போ பார்க்கும்பொழுது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. கடைசியாக எடுத்த ரெஃப்ரெஷ்மெண்ட் பிரேக் 25 கிலோமீட்டர். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா 50 கிலோமீட்டரோட ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் வந்துடும். பாடி ஆல்ரெடி டயர்ட் ஆகிடுச்சு, இருந்தாலும் அடுத்த 50 கிலோமீட்டர் நம்ம ரைட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நிழலில் நம்ம போகிறது, இந்த மாதிரி சில இடத்துல மக்களை பார்க்குறது, புதுசான வியூலாம் பார்க்கும்பொழுது நம்மளை ரைடு வந்து கண்டினியூஸாக பண்ண வைக்குது. நம்ம முக்கியமாக தேங்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது 2 பேருக்கு. ஒன்று வாலண்டியர்ஸ், இன்னொன்று போலீஸ். இவங்க 2 பேருமே இல்லைனா இந்த ஈவெண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்காது. ஒரு சைடில் போலீஸ் நம்ம சேஃப்டிக்காக எல்லா ஜங்ஷன்லையும் நிற்கிறாங்க, இன்னொரு சைடு வாலண்டியர்ஸ் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்டில் நம்ம போனோம், நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களே எல்லாமே எடுத்து, எக்ஸாம்பிள் வாட்டரும் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ அகைன் நம்மளோட ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 50 கிலோமீட்டர் ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்டில் இங்கே இருக்க வாலண்டியர்ஸ் எல்லாமே நம்ம ஏரியாவில் இருக்க நம்ம குரூப் மெம்பர்ஸ் தான். அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பும் பொழுது ஒரு பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ சேஃபாக ரைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இவர் தான் எங்களோட ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்டர் இன் அவர் குரூப். ஸோ நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. சில விஷயங்களை அந்த இடத்துல இருந்து அதை நம்ம ஃபீல் பண்ண தான் தெரியும். எக்ஸாம்பிள், ஒரு மவுண்டெயினுக்கு போகிறோம், அங்கே இருந்து நம்ம கீழே இருந்து பார்க்கும்பொழுது அதை ஃபீல் பண்ணும்பொழுது அங்கே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது கீழே இருந்து பார்க்குறவங்ககிட்ட சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஆனால் இப்போ நான் ரோட்டில் பார்க்குற இந்த வியூ நீங்கள் பார்க்கும்பொழுதும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இதை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல, ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம், இவ்வளோ தூரம் ரைட் பண்ணுறவங்க எதுவும் போர் அடிக்கலையா, இல்லை எப்படி வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்கன்ட்டு. ரைட் பண்ணுற எல்லாருக்கும் யூனிக்காக ஒன்று இருக்குது. என்னென்னா, இது ரைட் மட்டும் கிடையாது, இங்கே நம்மளோட கேள்விக்கு விடையும் கிடைக்கும். நம்ம கஷ்டப்படுற சில விஷயங்கள், சில கொஷின்ஸ்க்கு எல்லாமே விடை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் கிடைக்கும். அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்பொழுது நம்ம லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சைக்கிள் ஓட்டுறவங்கள, இல்லை பைக் ஓட்டுறவங்க, இல்லை கார் ஓட்டுறவங்க, அவங்க எல்லாருமே இதை வந்து புரிஞ்சுப்பாங்க. ஒரு பிரிட்ஜு மேலே ஏறிட்டு அங்கேருந்து இறங்கும் பொழுது நம்ம நார்மலாக இருக்க ஸ்பீடை விட ரொம்ப அதிகமான ஸ்பீடில் ஓடுவோம். ஆனால் அடுத்த பிரிட்ஜுன்னு ஒன்று வரும்பொழுது நம்ம ஏறினதை விட இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம அதை தாண்டி ஏறி தான் போகிறோம். அகைன் அதை தாண்டி நம்ம இறங்கும் பொழுது அதை என்ஜாய் பண்ண தான் போகிறோம். நான் பிரிட்ஜை மட்டும் சொல்லலை, நான் சொல்கிறது என்னென்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கடைசியாக எடுத்த ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட் 50 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி அடுத்த ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட் வரப்போகுது. இங்கே நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இங்கே பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறது கிடையாது. நம்ம ஆல்ரெடி எடுத்த ரெஃப்ரெஷ்மெண்ட்லேயே நம்மளுக்கு எனர்ஜி இருக்குது. ஸோ நம்ம ரைடை அப்படியே கண்டினியூ பண்ணி போகணும். ஸோ கைஸ், நம்ம வந்து மகாபலிபுரம் தாண்டிட்டோம். மகாபலிபுரம் வந்து ரைட் சைடில் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ரிட்டர்ன் வந்துக்கிறதால உங்களுக்கு தெரியாது. ஸோ இதுதான் மகாபலிபுரம். ரிட்டர்ன் பார்த்தா மகாபலிபுரம் வந்துடும். ஸோ நம்ம ரைட் அப்படியே கண்டினியூ பண்ணி போகிறோம். எந்த ஒரு ரைட்லேயுமே வந்து ஒரு மியூசிக் இல்லாமல் கண்டிப்பாக அந்த ரைடு இருக்காது.
ஸோ நம்ம ரைடில் வந்து இப்போ மோட்டிவேட்டாக இருக்கிறது யுவன் சாங் தான். நீங்கள் ரைட் போகும்போதெல்லாம் என்ன சாங் கேட்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் ஒரு பிளேஸில் வந்து நான் நின்று ஃபோட்டோ எடுத்திருந்தேன், ஒரு போஸ் கொடுத்து. ஸோ இந்த டைம் அதே போஸில் வந்து ட்ரை பண்ணுறேன் நான், லாஸ்ட் இயர் அண்ட் திஸ் இயர் கம்பேரிசனுக்கு. ஸோ இட் பி a very memorable moment for me. லைஃப் இஸ் அன் அன்பிரடிக்டபிள். யாரை எப்போ பார்ப்போம் எங்கே பார்ப்போன்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இப்போ நான் ரைட் பண்ணும்போது எங்களோட குரூப் மெம்பர் இன்னொருத்தரையும் பார்த்தேன். ஹாய், எங்கள் பின்னாடியே முன்னாடிங்க ஸ்டார்ட் பண்ணதே 5:30 தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியா? நாங்கள் நின்றுட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கல. அப்படியா? கொஞ்ச நேரம் அப்படியே ரைடில் பற்றி பேசிவிட்டு நாங்கள் ரைடை அப்படியே கண்டினியூ பண்ணோம். இப்போ ரைடோட எண்டிங் ஸ்டேஜில் இருக்கும். நம்ம லாஸ்ட் இயர் எடுத்த ஃபோட்டோ வந்து நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதே பிளேஸில் ஒரு ஃபோட்டோ ஒரு மெமரபுளாக இருக்கிறது நான் இப்போ எடுக்க போகிறேன். அதே மாதிரி போஸ் கொடுத்து நம்ம 100 கிலோமீட்டரில் 95% முடிச்சிட்டோம். அப்படின்னா இதுதான் லாஸ்ட் 5 கிலோமீட்டர். எல்லாருக்குமே லாஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் லாஸ்ட் 2 கிலோமீட்டருங்கிறது ஒரு மெமரபிள் அண்ட் ஒரு ஹாப்பினஸ் ரொம்ப கொடுக்கும். அது கம்ப்ளீட் பண்ணும்பொழுது இல்லை அது கம்ப்ளீட் பண்ண போகும்பொழுது அந்த ரைடு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபைனல் 3 கிலோமீட்டர். இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கணும்னா மார்னிங் வந்து ஒரு லக்கி டேன்னு சொல்லியிருப்போம். அங்கே நம்ம கிராஷ்லேருந்து தப்பிச்சு அதுக்கு ஆப்போசிட் ரோடு தான். இந்த மொமெண்ட்டை வந்து வேர்டெல்லாம் சொல்ல முடியல, முடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. இந்த ஃபைனல் 2.5 கிலோமீட்டர் நீங்களே ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் எதுவும் வந்து சொல்லலை. 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒரு 2 வீலர்ஸ் எப்படி இந்த ரோட்டில் ரைட் பண்ண முடியுன்றதை நீங்களே பாருங்கள். நம்ம ரைடிங் ஃபைனலாக நம்ம ஸ்டார்ட் பண்ண பிளேஸ்க்கே வந்தாச்சு. இப்போ நம்ம வெனியோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். ஸோ த ஃபைனல் 1 கிலோமீட்டர். 2 சைட்லேயுமே அழகான மரம், நல்ல வெயில், பாடி ஃபுல்லாக டயர்ட். ஆனால் அதோட ஃபினிஷிங் இந்த வார்த்தையால் சொல்ல முடியாது. Well done, congratulations. Refreshment.